Hello everyone, so this is Guna Raghulan. So இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் ஒன்றில் வந்து நாங்கள் Pytesseract சொல்கிற ஒரு மாடியூலை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னேஷன், அதில் வந்து பேசிக் கன்ஃபிகரேஷன், பிறகு வந்து ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் செய்ய போகிறது Pytesseract கொஞ்சம் மோராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க சொன்னால் நம்மள்ட்ட இமேஜஸ் இருக்குது, நிறைய இமேஜஸ்கள் இருக்குது. இந்த இமேஜஸ்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் சிஸ்டத்தோட கொடுத்து வந்து ஒரு இன்புட் ஃபோல்டராக இந்த ஃபோல்டரை கொடுப்போம். நாங்கள் இப்போ எழுத போகிற ப்ரோக்ராம்கிட்ட இன்புட் ஃபோல்டராக இதை கொடுத்தோன்னே அவுட்புட் ஃபோல்டருக்குள்ளே இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை டிஜிட்டல் டெக்ஸ்ட்டாக டிஎக்ஸ்டி ஃபைலில் இதே நேமில் வந்து சேவ் பண்ண வைக்கிறது தான் வந்து நம்மளோட டாஸ்க். ஓகே, அண்ட் இது பார்த்தீங்க சொன்னால் சிம்பிள் பைத்தன் ப்ராஜெக்ட் சீரீஸுக்குள்ளே தான் இது எல்லாமே வந்து உள்ளடக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் கிட்ஹப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க சொன்னால் கிட்ஹப் அண்ட் லைக் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க சொன்னால் சிம்பிள் ப்ராஜெக்ட் சீரீஸ்ன்னு சொல்கிறது, சிம்பிள் பைத்தன் ப்ராஜெக்ட் சீரீஸ்ன்ற இதுக்குள்ளே தான் வந்து எல்லா கோடையும் வந்து போகும். ஓகே, நாங்கள் ஏற்கனவே செய்தது ஓகே இதுக்குள்ளே தான் போடப்படுகிறது. நம்ம ஏற்கனவே செய்தது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ டியூட்டோரியலில் பார்த்த அந்த பேசிக் இதை சிம்பிள் OCR ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கேன். அது வந்து சிம்பிள் பைத்தான் ப்ராஜெக்ட் சீரீஸ்ன்ற ரிப்போசிட்டரிக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கோடை போய் எடுக்கலாம். ஓகே, இப்போ இதை கூட நாங்கள் வந்து இந்த சிம்பிள் OCR ப்ரோக்ராம்ஸுக்குள்ளே தான் வந்து மூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செய்ய போகிற ப்ராஜெக்டை ஸோ ஏற்கனவே செய்ததை வந்து நான் சிம்பிளாக வந்து பேசிக் ப்ரோக்ராம்னு சொல்லி போட்டு பழைய ப்ரோக்ராமு அதுக்குள்ளே போவேன். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் செய்த ப்ரோக்ராமு. ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ அதை நான் வந்து ஓகே லைக் OCR, ஸோ பேசிக் OCR ப்ரோக்ராம் என்று ஏற்கனவே இருந்ததை ரீநேம் பண்ணுறேன், பேசிக் OCR ப்ரோக்ராம்னு சொல்லி. ஸோ இதை வந்து பல்க் OCR ப்ரோக்ராம்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, அதாவது வந்து நாங்கள் பல்காக வந்து நிறைய இமேஜஸை வந்து கொடுக்க போகிறோம் அட் அ டைமில். ஓகே, இப்போ நாங்கள் செய்ய போகிறது வந்து ஓகே இந்த இமேஜஸ் இதுக்குள்ளே மூவ் பண்ணி இதை ரீநேம் பண்ணுறோம் இன்புட்னு சொல்லி. ஓகே, இந்த இன்புட் ஃபோல்டர் தான் வந்து நாங்கள் ரீட் பண்ண போகிறோம். ரீட் பண்ணி டேட்டாலாம் எடுக்க போகிறோம். அவுட்புட் ஃபோல்டர்ன்றோண்ட க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இந்த இமேஜஸ் ஃபைல் எல்லாம் டெக்ஸ்ட் ஃபைலாக இந்த அவுட்புட் ஃபோல்டருக்குள்ளே வரப்போகுது. ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே செய்த அந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணுறேன் ஈஸிக்காக வேண்டி. ஓகே, பல்க் OCR ப்ரோக்ராமுக்குள்ளே ஸ்பேஸ் பண்ணிடுறேன். இதில் இருந்து நம்மளோட கோடிங்கை வந்து எழுத ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் எங்களோட முதலாவது டாஸ்கே இந்த இன்புட் ஃபோல்டரை லூப் பண்ணுறதான். ஸோ இப்போ உங்களோட கூகுள் எடுத்து லூப் டிரெக்டரி ஃபைல்ஸ் இன் பைத்தன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க சொன்னால் எப்படி வந்து டிரெக்டரியை வந்து லூப் பண்ணுறது, ஃபைல்ஸ் இன் டிரெக்டரி எப்படி நம்ம லூப் பண்ணலாம்னு சொல்லி பல கோடிங்ஸ்கள் வந்து நமக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் லூப் பண்ணி கொள்ளலாம். அண்ட் பார்த்தீங்க சொன்னால் டிரெக்டரி நேமை கொடுத்து அதுப்போ வந்து இப்படி வந்து ஈஸியாக வந்து லூப் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கோடை பார்த்தோன்னே எனக்கு விளங்கிச்சு இதை எப்படி நான் எடுத்து யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி சிம்பிளாக போய் நான் மேலே இம்போர்ட் OSன்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இதுக்குள்ள இது பண்ண டிரெக்டரியோட நேம் வந்து இன்புட். ஓகே, இன்புட்ன்ற டிரெக்டரி அனலைஸ் பண்ண போகலாம். ஸோ இது சிம்பிளாக வந்து நம்ம இப்படியே செய்யலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கோடிங்கும் எழுத தேவையில்லை. ஓகே, இப்போ ஈச் ஃபைல் நேமும் வந்து இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண உடனே இந்த இன்புட்னு சொல்கிற அந்த டிரெக்டரிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல் நேமையும் 1 by 1 இங்கே வந்து நமக்கு லிஸ்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணி காட்டுறோம் 1.py. ஓகே, பார்த்தீங்க சொன்னால் அவுட்புட் ஆன்லைன் PNG எல்லா ஃபைலையும் அப்படியே காட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் Tesseract கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு Pytesseract. ஓகே, டாட் இமேஜ் டு சிம்பிள் டாட் image to string. ஓகே, இதுக்குள்ள இது image dot open and the link. ஸோ இப்போ லிங்கை நாங்கள் எப்படி கொடுப்போம்னு சொன்னால் இன்புட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இதை வந்து நம்ம F string போட்டுக்கோ
ஃபைல் நேம்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ வந்து பெர்ஃபெக்டாக வந்து லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன நடக்குமா சொன்னால் ஏற்கனவே நான் காட்டின மாதிரி எவ்ரி ஃபைல் நேம் இந்த ஃபைல் நேம் வேரியபிளுக்கு வரும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்னொரு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு விலங்கலாடி நான் என்ன செய்தேன்னு சொல்லி ஃபைல் நேம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள அது ஃபைல் நேம் எல்லாமே வருது. இதுக்கு பின்னாடி இன்புட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இன்புட் ஸ்லாஷ் இன்புட் அண்டு வாரத்துக்காண்டி தான் இந்த இன்புட்டை வந்து இதில் போட்டேன் நான். இப்போ பார்த்தீங்க சொன்னால் அதை பார்த்தே வரும் ஸ்லாஷ் இன்புட், அது இப்போ வந்து இந்த ஃபைல் நேம் அப்போ என்ன செய்யும் அந்த பாத் அப்படி ஜாயின் ஆகும். ஸோ இந்த இமேஜ் டாட் ஓப்பன்னு சொல்கிறது அந்த பாத்தில் இருக்கிற அந்த இமேஜை லோட் பண்ணி இங்கே வந்து டெக்ஸ்ட் வரும். இது ஒவ்வொரு தரமும் ரன் ஆகும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லூப். ஸோ இந்த லூப் அந்த ஒவ்வொரு தரமும் எக்ஸிக்யூட் ஆகக்குள்ள வந்து ஒவ்வொரு இமேஜ் டெக்ஸ்ட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ OCR வந்து பெர்ஃபெக்டாக வேலை செய்தான்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பிரிண்ட் பண்ணுது. லைக் இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த பிரிண்ட் பண்ணதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் பிரிண்டட், செகண்ட் டீட்டெயில் பிரிண்டட் அண்ட் சொல்லி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எங்களுக்கு வந்து அவுட்புட்ன்றதுக்குள்ள ஒரு TXT ஃபைலில் சர்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபைல் ஓப்பன் ஓகே அண்ட் W ஓகே சிம்பிளாக போய்த்து நீங்கள் இதை நான் காட்டிடுறேன். ஓப்பன் ஃபைல் இன் பைத்தான் and சொல்லி டைப் பண்ணிக்கிட்டு எப்படி ஃபைல் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஓகே பார்த்தீங்க சொன்னால் வித் ஓப்பன் அண்ட் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மெத்தட்லேயும் ஓப்பன் பண்ணலாம், நார்மல் மெத்தட்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்படியான மெத்தடில் ஓப்பன் பண்ண போவோம். ஸோ இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நேமை கொடுக்க போவோம். நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வர டவுட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். பட் அதை நீங்கள் அனலிட்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதான் ப்ரோக்ராமிங். எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து இப்போ பார்த்தீங்க சொன்னால் நம்ம இப்போ லூப் ஃபைல் இப்போ லூப் டிரெக்டரிஸ் இன் பைத்தன் சர்ச் பண்ணக்கூட நிறைய கோடிங் வந்துச்சு. பட் எனக்கு விளங்கிச்சு நமக்கு இந்த லைன் கோடிங் மட்டும்தான் அதில் தேவைப்படுதுன்னு சொல்லி மிச்சதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணேன், படியாக காப்பி பண்ணி இக்னோர் பண்ணேன். ஓகே அந்த ஒரு ஒர்க் பண்ணுற அப்படி எடுக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஐடியாக்கள் இருக்குமான்னு சொன்னால் இட்ஸ் பெஸ்ட். ஓகே அப்படி தான் நாங்கள் வந்து சர்ச் பண்ணி கோட் பண்ணி கொண்டு போவோம். ஓகே இப்போ நாங்கள் வந்து லோட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் இங்கே வந்தது. இப்போ நான் நினைக்கிறேன் சொன்ன மாதிரி ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து எதுவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் ஃபைல் நேம் டாட் ஓகே டாட் TXT. ஓகே இதுக்குள்ளே வந்து ஃபைல் நேம்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கிட்ட எஃப் ஸ்ட்ரிங்கை கொடுத்த உடனே ஃபைல் நேம் டாட் TXT. ஸோ டபிள்யூவில் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே அடுத்தது வந்து ஓப்பன் பண்ண முடிய ஃபைல் டாட் ரைட் லைன். ஓகே ரைட் லைன் தென் we have to write this. இப்போ எங்கே ஓப்பன் பண்ணணும்னு கேட்டால் அவுட்புட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வந்து ஐ திங்க் அவுட்புட்ஸான்னு தெரியல. அவுட்புட். ஸோ நோ எஸ் அவுட்புட்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஃபைல் நேம் சொன்னால் என்ன இங்கே வருமே இந்த 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 ஃபைல் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படி எவ்வளோ நேமையும் எடுத்து .txt ஃபைலில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து இங்கே வர இதை வந்து சர்வ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் வந்து விஷயம். ஸோ இப்போ ரன் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங். ஐ திங்க் இது லைன்ஸ் அண்டு வேறு நினைக்கிறேன். இப்போ ரன் பண்ணாமல் சொன்னால் ஓகே டன், எவ்ரிதிங் இஸ் டன். இப்போ நான் வந்து அவுட்புட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னால் அவுட்புட் ஃபோல்டருக்குள்ள வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து எல்லாமே வந்து வந்திருக்கும். லைக் டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து வந்திருக்கும். லைக் இங்கே பார்க்கலாம் வந்து .png. பட் .png என்று எடுத்ததுக்கு பட் அது PNG ஃபைல் இல்லை. அதுக்கு காரணம் என்ன சொன்னால் கடைசியாக வர எக்ஸ்டென்ஷனை தான் எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளும். கடைசியாக இருக்கிற எக்ஸ்டென்ஷன் TXT. .png இருந்தாலும் TXT தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கொடுத்த டேட்டா எல்லாமே வந்து இமேஜாக கொடுத்தது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து மாறுபட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாங்கள் இதை தான் நாங்கள் செய்து பார்க்கணும் நினச்சி நம்ம. ஓகே பார்த்துக்கொள்ளுங்க. இம்போர்ட் OS ஃப்ரம் பில் இமேஜ். அது இப்போ வந்து இந்த ஃபோல்டரை லூப் பண்ணுறோம். இன்புட்ன்ற ஃபோல்டரை லூப் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோல்டரை லூப் பண்ணுறோம். அது பார்த்தீங்க சொன்னால் ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் லூப் பண்ணி முடிய வந்து ஒவ்வொரு இமேஜாக வந்து லோட் பண்ணுறோம். லோட் பண்ணக்குள்ளே இன்புட்ன்றதை கொடுக்கும். எதுக்காக வேண்டி அதுக்குள்ளே பார்க்கணுன்றதுக்காக வேண்டி ஜஸ்ட் ஃபைல் நேமை மட்டும் கொடுத்தீங்கன்னா
அதுக்கு பாத் இல்லாமல் போயிடும், அந்த இமேஜை லோட் பண்ண இல்லாமல் போயிடும். அதை பார்த்து கொடுக்கணுன்றதுக்காக தான் இன்புட்ன்றதையும் சேர்த்து கொடுக்கும். அதுபோல் ஃபைல் ஓப்பன், ஓகே, ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணி போட்டு ஃபைல் நேம் .txt, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரைட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். பண்ணி போட்டு இன்னும் சேஃபாக இதை முடிக்குதுன்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணாமல் சொன்னால் ஐ திங்க் தட் குட். ஓகே, அதையும் வேலை செய்யுது. இதையும் க்ளோஸ் பண்ணிக்கன்னு சொன்னால் அந்த ஃபைல் இங்கே இடத்த க்ரியேட் ஆகும், ரைட் ஆகும், ஃபைல் மூடு பட்டுரும். அதாவது ஓப்பன் பண்ணால் எப்பயுமே க்ளோஸ் பண்ணணும். அது வார்னிங் எதுவுமே தரல பைத்தன், பட் பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அதை க்ளோஸ் பண்ணணும். அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னது போல தான் வந்து யூ கேன் சர்ச். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட என்ன செய்ய போகிறீங்களோ அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் பண்ணலாம். இந்த க்ரீப்பர்ன்ற டூல் ஒன்று இருக்குது. லைக் அந்த க்ரீப்பர் டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக கோட் காட்டும். பட் நீங்கள் வந்து அதில் எந்த கோடை பிக்கப் பண்ணணும்னு சொல்கிறது உங்களோட லேர்னிங்கில் தான் இருக்குது. பார்த்தீங்க சொன்னால் நிறைய கோட் வரும். அதில் வந்து சில ஓகே இந்த இவ்வளோ தான் நமக்கு தேவைன்னு சொல்லி அப்படி பிக்கப் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருந்தால் யூ ஆர் த ப்ரோக்ராமர். அண்ட் அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன செய்தோம், இப்போ நிறைய ஃபோல்டரை கொடுத்தோம். அது ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டாக மாறணுன்றதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு இன்புட் ஃபோல்டர் ஒன்று வேற ஒன்று மட்டும் திங்க் பண்ணோம். அதுக்கு அவுட்புட் ஃபோல்டர் ஒன்று வேற ஒன்று திங்க் பண்ணோம். அதை கோடு கொண்டு வந்தோம். திஸ் இஸ் வாட் த ப்ரோக்ராமிங் இஸ். ஓகே, ஸோ இப்படி வந்து திங்க் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண பழகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிறைய லாங்குவேஜஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். சின்டாக்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். ஓகே, சின்டாக்ஸ் மேட்டர் இல்லை, அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். பட் வந்து மேட்டர் என்னன்னு கேட்டால் திங்கிங், அனாலிட்டிக்கல் திங்கிங் தான் மேட்டர் இன் ப்ரோக்ராமிங். ஓகே காய்ஸ், இது உங்களுக்கு விளங்கியிருக்குமா நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட சிம்பிள் பைத்தன் ப்ராஜெக்டுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. ஸோ இதை நான் வந்து OCR ப்ரோக்ராம்ஸ் சொல்லி மாற்றிக்குவேன். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ கிட்டப்பில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். லைக் ஸோ நீங்கள் அதை வந்து add OCR ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ இப்போ கிட்டப்பில் வந்து இவ்வளோ வந்து நம்மளோட சிம்பிள் பைத்தான் ப்ராஜெக்ட் சீரீஸ்ன்றதுக்குள்ளே வந்து போகும். ஸோ பார்த்தீங்க சொன்னால் இப்போ சைன் பண்ண சொல்லுது. யா ஓகே சைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் புஷ் பண்ணலாம். ஓகே, origin 9. ஓகே, பார்த்தேன் சொன்னால் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணாமல் சொன்னால் இந்த ரீபாசிட்டரியில் இருந்தால் வந்திருக்கீங்க OCR ப்ரோக்ராம்னு சொல்லி நீங்கள் இதை க்ளோன் பண்ணி நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அட்வான்ஸாக ஸ்மால் விஷயத்தை செய்து பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் குணா ராகுலன்.